எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. நான் கொஞ்சோண்டு சோம்பு, பூண்டு, 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துடலாம். இப்போ பெரிய சைஸ் தக்காளி நான் 4 எடுத்திருக்கேன், இதையும் மிக்சியில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் இதில் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும், இதிலே அரைச்சி எடுத்துடலாம். இருக்கேன், அது எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை, இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது நல்லா பச்சை வாடை போட்டுங்க. நம்ம ஏற்கனவே கருவேப்பிலையில் பூண்டு போட்டு சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். நான் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அது சேர்த்துடலாங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு பிரியாணி பொடி சேர்த்துடலாம். நான் இவ்வளோதான் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன், சும்மா வாசத்துக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பச்சை வாடை போட்டுங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இதில் நான் காப்படி எடுத்திருக்கேன், அந்த காப்படி அளவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மூடி 2 விசில் விட்டுக்கலாம். பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.